இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவில் பெரிய அளவுக்கான போருங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஓரளவுக்கு அமைதி திரும்பின மாதிரி தெரிஞ்சாலும் அந்த புகைச்சலுங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. இரு பக்கத்துலேயும் இழப்புகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கான இழப்பு யாருக்குன்னா பாலஸ்தீனத்துக்கு தான் ஏற்பட்டிருக்கு. இந்த போர் தொடர்ந்து நடப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரணங்கிறது சூயஸ் கெனால். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். சூயஸ் கெனாலுக்கும் பாலஸ்தீன இஸ்ரேல் போருக்கும் என்ன சம்பந்தம்? இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. சூயஸ் கெனாலுக்கும் இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் வாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும். நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது தான் எனக்கான ஒரு பூஸ்ட். தொடர்ந்து நாம் இன்னும் நல்ல கண்டென்ட் போடணும் அப்படின்னு நான் தேடி கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கான அப்ரிஷியேஷன். அதுதான் நம்ம எல்லாருக்குமான ஒரு வளர்ச்சியாக நானும் வளர்கிறதுக்கு, அதன் மூலமாக நல்ல கண்டென்ட் கொடுக்கறதுக்கு, அதன் மூலமாக நீங்களும் நாலேஜ் அடையிறதுக்குன்னு ஒரு பாசிபிலிட்டி உருவாகும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் எ நீட். அது கண்டிப்பாக தேவையான ஒன்று. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத பண்ணிவிடுங்க. அக்டோபர் 2023 இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவில் அப்பப்போ சண்டைங்கிறது தொடங்கி அது ரொம்ப பெரிய அளவுக்கு வெடிக்க ஆரம்பிச்சது. இந்த போரில் பாலஸ்தீனம் பகுதியில் பெரிய அளவுக்கான இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஒரு அறிக்கையின்படியே இஸ்ரேலுடைய கடுமையான தாக்குதலில் கிட்டத்தட்ட 82% பேர் இறந்து போனவர்கள் சிவிலியன்ஸ் தான், சாதாரண மக்கள் தான், போர் வீரர்கள் கிடையாது அப்படிங்கிற குறிப்புங்கிறது கிடைக்குது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 92% அளவுக்கான ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸுங்கிறது மொத்தமாக காலி. அதே மாதிரி 85% அளவுக்கான கமர்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு. பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்ததற்கான சுவடே தெரியாமல் அழித்தொழிப்பது தான் எங்களுடைய ஒரே நோக்கங்கிற மாதிரி தான் இஸ்ரேலுடைய தொடர் தாக்குதல்ங்கிறது நமக்கு காட்டுது. அதுலேயும் காசா ஸ்ட்ரிப்பை எப்படியா காலி பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. அதுக்கு காரணம்னு சொல்லப்படுறது சூயஸ் கெனால். சூயஸ் கெனால் அப்படிங்கிறது உலகத்துடைய வணிகத்தில் 12 இருந்து 15% அளவுக்கு பங்களிப்பு செய்யுது. கடல் சார்ந்து பயணிக்கக்கூடிய கண்டெய்னர் ஷிப்ஸில் 30% அளவுக்கான கப்பல்கள் சூயஸ் கெனால் வழியாக தான் போகுது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு போக்குவரத்திற்கான இடம் அந்த சூயஸ் கெனால். இந்த சூயஸ் கெனாலை வச்சு கிட்டத்தட்ட 9 to 10 பில்லியன் டாலர் அளவுக்கான வருமானத்தை வருடம் எகிப்து சம்பாதிச்சிட்ருக்கு. இந்த சூயஸ் கெனாலுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று. இந்த சூயஸ் கெனால் கட்டப்பட்டதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கசப்பான வரலாறு என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக ஒரு வாட்டி பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அந்த எபிசோட் போய் பாருங்கள். கரெக்டாக இந்த எபிசோடுக்கு முந்தின எபிசோட் தான் அது. கீழே லிங்க்குங்கிறத கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டன்லேயும் அந்த எபிசோடுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெளிவாக தெரியும். எப்படி இந்த சூயஸ் கெனாலுங்கிறது இந்த போருக்கு ஏன் காரணமாக அமையுது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். சூயஸ் கெனாலுடைய முழுமையான அதிகாரம் எகிப்துக்கிட்ட கேமல் அப்தல் நாசர் அதோடைய தலைவராக பொறுப்புக்கு வந்த சமயத்தில் வந்துச்சு. அவர் தான் சூயஸ் கெனால் கம்பெனியை முழுமையாக நேஷ்னலைஸ் பண்ணி சூயஸ் கெனாலை எகிப்து அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு நிறுவனமாக கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா தான் அதோடைய முழுமையான பலனுங்கிறது எகிப்துக்கு கிடைச்சிது. இந்த சூயஸ் கெனால் இருக்கிறதுனாலையும் அதை ஒட்டி ரெட் சி அப்படிங்கிறது இருக்கிறதுனாலையும் அதை எகிப்து கண்ட்ரோல் பண்ணுறதால அதை அடிப்படையாக வச்சு இஸ்ரேலை பல சமயங்களில் எகிப்தும் சரி, அதே மாதிரி மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளும் சரி அழுத்தம் கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு. அதை மாற்றணும்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அந்த போரா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் காரணங்கிறது கிடையாது. இன்னொரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இருக்குது. வரலாற்றில் 2 முக்கியமான முறை சூயஸ் கெனாலுடைய கட்டுப்பாடுங்கிறது எகிப்துடைய கையிலிருந்து விட்டு போயிருக்கு. முதல் முறை எப்போன்னா, நாசர் சூயஸ் கெனால் கம்பெனியை நாட்டுடைமையாக்கினதுக்கு அப்புறமா இதை எப்படியாவது தடுத்து மறுபடியும் சூயஸ் கெனாலுடைய ஆக்சஸை அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு பிரிட்டிஷ், அமெரிக்கா, ஃப்ரெஞ்சு மாதிரியான நாடுகள் தீர்மானிக்கிறாங்க. ஆனால் நேரடியாக போருக்கு போக முடியாது. அதுக்காக மாற்று வழியை யோசிக்கிறாங்க. அதில் அவங்க கையில் எடுத்தது இஸ்ரேலை. இஸ்ரேல் மூலமாக ஒரு தாக்குதலை எகிப்து மேலே நடத்துகிறாங்க. எகிப்து அதுக்கு பதிலடி கொடுக்குது. இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. இதை நாங்கள் சமாதானம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் 1956 பிரிட்டன் ஃப்ரெஞ்சு படைகள் இந்த போர்க்களத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. இப்படி பிரிட்டன் ஃப்ரெஞ்சு படைகள் உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க செஞ்ச வேலை என்னென்னா சூயஸ் கெனால் அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க.
ஸோ எகிப்து படைகளாலேயும் எகிப்து அதிகாரிகளாலையும் சூயஸ் கெனாலை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது அங்கே இருக்கக்கூடிய டென்ஷனை இன்னும் அதிகமாக்குச்சு. இந்த போருங்கிறது மறுபடியும் பெருசாக வெடித்து எங்கே இன்னொரு உலகப் போர் வந்துருமோ அப்படின்னு கனடாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்த லெஸ்டர் பி பியர்சன் வந்து பயந்தார். அப்போது ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு சஜஷன் சொல்கிறார். ஏன் இன்னொரு நாட்டுடைய படை இன்னொரு நாட்டுக்குள்ளே போகணும்? அதுக்கு பதிலாக ஐக்கிய நாடுகள் சபையிலேயே நம்ம ஏன் ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸை உருவாக்கக்கூடாது? எல்லா நாடுகளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அப்படி சப்போர்ட் பண்ணுறது மூலமாக ஒருவேளை இரு நாடுகளுக்குள்ளே சண்டை வந்ததுன்னா இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய அமைதிப்படை அந்த போர்க்களத்துக்குள்ளே நுழைஞ்சு அமைதியை உருவாக்கக்கூடிய வேலையை செய்யலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தார். இதை எல்லா நாடுகளும் அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே வந்து பிரிட்டனையும் ஃப்ரான்ஸையும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த போருக்கு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இப்படி ஐக்கிய நாடுகள் சபையுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் உருவாகிறதுக்கு காரணமே இந்த சூயஸ் கெனால் தான். பியர்சனுக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது கூட கொடுக்கப்பட்டுச்சு. இது முதல் முறைனா. இரண்டாவது முறைங்கிறது எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு 6 நாள் போர் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதில் எகிப்துடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகள், அதாவது சூயஸ் கெனாலை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்கும் இஸ்ரேல் படைகள் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்படி மொத்தமாக அவங்க கண்ட்ரோல் எடுத்த சமயத்தில் சூயஸ் கெனாலுடைய முழு ஆக்சஸும் இஸ்ரேல் கிட்ட தான் இருந்துச்சு. இந்த 2 சமயத்தில் இஸ்ரேல் சூயஸ் கெனாலுடைய நன்மைகளை நேரடியாக பார்த்து அனுபவித்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, சூயஸ் கெனால் எகிப்துக்கிட்ட இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு மோனோபொலியை தருது. சூயஸ் கெனாலை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி அவங்க த்ரெட்டன் பண்ணக்கூடிய சம்பவங்கள்லாம் வரலாற்றில் நடந்திருக்கு, குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக. 1949 56 வரைக்கும் இஸ்ரேலுடைய கப்பல்களை வந்து நாங்கள் சூயஸ் கெனால் வழியாக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் டிரான் அப்படிங்கிறதையும் 1950களில் அவங்க வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் டிரான் அப்படிங்கிறது கல்ஃப் ஆஃப் அகபா, அதாவது இஸ்ரேலுக்கு கீழே ஒரு சின்ன கடல் பகுதி இருக்கும், இது கல்ஃப் ஆஃப் அகபா அப்படின்வாங்க. அதுக்கு கீழே தான் இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் டிரான் அப்படிங்கிறது இருக்குது. இது எகிப்துக்கு உட்பட்ட பகுதி. இந்த இடத்துல ஒரு பிளாக்கேட் உருவாக்கி இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பல்கள் இந்த வழியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தடையை உருவாக்குனாங்க. இந்த தடைகள்லாம் தான் இந்த 6 days வார் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இஸ்ரேல் அதனால தான் ஒரு தாக்குதல் நடத்தி இந்த பகுதியை முழுக்க அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு பீஸ் ட்ரீட்டி மூலமாக 2 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைங்கிறது தீர்த்து வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இது நாள் வரைக்கும். ஆனால் இந்த சூயஸ் கெனால் தொடர்ந்து எகிப்துக்கிட்ட இருக்கிறதுனால அது கண்டிப்பாக எப்போ வேணால் ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால அதுக்கு மாற்றாக இன்னொரு கெனாலை உருவாக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் வந்து முடிவெடுக்கிறாங்க. அது இன்றைக்கி நேற்று எடுக்கலை. இஸ்ரேல் உருவான காலகட்டத்தில் அதோடைய முதல் பிரதமராக இருந்த பென் குரியன் காலகட்டத்திலேயே எடுக்கப்பட்ட முடிவு. பென் குரியன் சூயஸ் கெனால் மாதிரியே நாம் இந்த கல்ஃப் ஆஃப் அகபாவை சேர்த்து ஒரு கெனால் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார். அது அவருடைய கனவு திட்டமாக இருக்குது. 1855 வில்லியம் ஆலன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் ரெட் சீயை டெட் சீ வழியாக மெடிட்டேரியன் சீயோட கனெக்ட் பண்ண முடியும், இது சூயஸ் கேனலை விட ஈஸியான வேலை, நமக்கு அதனால நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து முன்வைக்கிறார். நீங்கள் இதோடைய ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சூயஸ் கேனலை உருவாக்குனது ஃப்ரெஞ்சுக்காரங்க தான். அதுக்கு பிரிட்டிஷ் வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு மாற்றா ஃப்ரெஞ்சுக்காரங்க உருவாக்கக்கூடிய அந்த சூயஸ் கேனலுக்கு மாற்றா நாம் ஏன் ஒரு கேனல் உருவாக்கக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க யோசித்தாங்க. இதே திட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் பென் குரியன் வந்து அவருடைய ப்ரொபோசலை வந்து முன்வைக்கிறார். அவருக்கு அப்புறமான காலகட்டத்தில் இந்த திட்டங்கிறது ஒரு கனவு திட்டமாக இஸ்ரேலுக்குள்ளே எப்போவுமே இருக்குது. ஆனால் அதற்கான ஒரு பெரிய ஸ்டெப்புங்கிறத அவங்க வந்து எடுத்து வைக்கல. ஆனால் 2020க்கு அப்புறமா தான் இப்படி ஒரு கெனால் நாங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் அரசு அதிகாரப்பூர்வமாக ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த கெனாலுங்கிறது பென் குரியன் கெனால், அதாவது இஸ்ரேலுடைய முதல் பிரதமரான பென் குரியனுடைய நினைவாக பென் குரியன் அப்படிங்கிற பேருங்கிறது வைக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த பென் குரியன் கெனால் அப்படிங்கிறது இந்த கல்ஃப் ஆஃப் அகபா வழியாக நேரடியாக இப்போ இருக்கக்கூடிய கேசா ஸ்ட்ரிப்புக்கு பக்கத்தில் போய் மெடிட்டேரியன் சீயோட இது கனெக்ட் ஆகுது. சூயஸ் கெனாலை விட இது அதிகமான நீளம் கொண்ட ஒரு கெனால். சூயஸ் கெனால் வந்து 193 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு கெனால். அதுவே இந்த பென் குரியன் கெனால் வந்து 293 கிலோமீட்டர் நீளத்துக்கு உருவாக்கப்பட போகுது. இந்த சூயஸ் கெனாலை விட இது அகலமான முறையில் உருவாக்கப்பட போகிற ஒரு கெனால். சூயஸ் கெனாலில் நடுவில் ஒரு கப்பல் வந்து அப்படியே மாட்டிச்சு. அதனால் மற்ற கப்பல்களால் போக முடியல. அதனால ஒரு பெரிய ப்ராப்ளமே உருவாச்சு. அப்படி ஒரு கப்பல் நின்றுச்சுனாலே, கொஞ்சம் ஏடாகூடமாக வந்து மாட்டிக்கிச்சுனாலே மொத்த போக்குவரத்து ஸ்தம்பிக்கிற அளவுக்கு தான் சூயஸ் கெனால் இருக்குது.
அந்த பிரச்சனையை இந்த கெனால் தீர்த்து வைக்கும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. அது எப்படி தீர்த்து வைக்க போகிறாங்கன்னா, இது இருவழி பாதை கொண்ட ஒரு கெனாலாக இருக்க போகுது. அதாவது 2 பக்க கெனாலாக இருக்க போகுது. போக்குவரத்தும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இதை உருவாக்க போகிறாங்க. அப்படி உருவாக்க போகிற இந்த கெனால் வந்து கிட்டத்தட்ட 200லேருந்து 250 மீட்டர் அகலத்துலையும் 50 மீட்டர் ஆழத்துலையும் உருவாக்கப்பட போகிறதா சொல்கிறாங்க. சூயஸ் கெனால் மாதிரி இல்லாமல் இந்த கெனாலுடைய இருபக்க கரைகள்லையும் பெரிய பெரிய புதிய நகரங்களையும் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் கூட உருவாக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது இஸ்ரேல் கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாற்றுற திட்டத்தில் இஸ்ரேல் இருக்காங்க. ஸோ இந்த கெனால் மூலமாக வரக்கூடிய கப்பல் வணிக போக்குவரத்துனால வரக்கூடிய லாபம் மட்டும் இல்லாமல் இந்த டூரிசம் மூலமாகவும் லாபம் சம்பாதிக்கிறது இஸ்ரேலுடைய திட்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட $55 பில்லியன் அதிகமான அளவுக்கு செலவில் இந்த கெனால் உருவாக்கப்பட போகிறதா சொல்கிறாங்க. இந்த கெனால் மட்டும் உருவாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பொருளாதார வலிமையை தரும். வருஷத்துக்கு $7 பில்லியன் அளவுக்கான வருமானங்கிறது மினிமம் அவங்களுக்கு கிடைக்கும். சூயஸ் கேனலுடைய மோனோபோலிங்கிறது மாறும். சூயஸ் கேனால் வழியாக போக முடியாத கப்பல்கள், வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய கப்பல்கள்லாம் இந்த கெனாலை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் உலக வணிகத்தையும் தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இஸ்ரேலுக்கு உருவாகும். இப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸுங்கிறது இந்த கெனாலில் இருக்க போகுது. இந்த கெனாலை 5 வருஷத்தில் கட்டி முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த கெனாலை தோன்றதுக்கு 20க்கும் மேற்பட்ட இடத்துல கண்ட்ரோல்டு நியூக்ளியர் பவர் பிளாஸ்ட்டை உருவாக்கி தோன்றுனா இன்னும் வேலை ஈஸியாக முடியும் அப்படிங்கிற திட்டமும் அவங்கக்கிட்ட இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு காலகட்டத்தில் இது பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு திட்டம் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி சயின்டிஃபிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் இஸ்ரேலுடைய இடம் எங்கேயோ இருக்குது. பல நாடுகளுக்கு சயின்ஸ் டெக்னாலஜியில் சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடே இஸ்ரேல் தான். ஸோ அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலால் இது சாத்தியப்படக்கூடிய ஒன்று தான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 4 லட்சம் தொழிலாளர்களை களம் இறக்கி இந்த கெனாலை தோண்டி முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிற அந்த கெனால் உருவாக்குறதுக்கு தடையாக இருக்கிற ஒரே விஷயம் காசா ஸ்ட்ரிப்புங்கிறது பாலஸ்தீன் கிட்ட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இஸ்ரேலால் மெடிட்டேரியன் சீயை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா பாலஸ்தீன்கிறது தனி நாடாக மாறிடும். இப்போ அது வந்து ஹமாஸுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. நாளைக்கு அது தனி நாடாக, தனி அரசாங்கமாக வரும்போது, அதன் வழியாக கப்பல்கள் வரும்போது எங்களுடைய எல்லைக்குள்ளே நீங்கள் வரீங்க, அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா வரி கட்டணும் அப்படின்னு பாலஸ்தீனம் சொல்லலாம். இல்லைன்னா பாலஸ்தீனம் அனுமதிக்காமலையும் போகலாம். இது எங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குது. முழு கண்ட்ரோலும் எங்களுக்கு தான் இருக்கணும். அதுக்காக காசா ஸ்ட்ரிப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இஸ்ரேல் முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்காக தான் இவ்வளவு பெரிய பேரழிவை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாலஸ்தீனத்தில் குறிப்பாக காசா ஸ்ட்ரிப்பில் நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா பயங்கரமான டிசாஸ்ட்ரஸான விஷுவல்ஸ். ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருந்த பகுதிகள்லாம் இன்றைக்கி தரைமட்டமாக இருக்கக்கூடிய இமேஜஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்த மொத்தமாக காலி பண்ணிவிட்டு அங்கே புது குடியிருப்பையும் புது நகரத்தையும் உருவாக்கி காசா ஸ்ட்ரிப்புங்கிறது இஸ்ரேலுக்கு உட்பட்ட பகுதியாக மாற்றி இந்த கெனாலை உருவாக்குறது தான் இஸ்ரேலுடைய திட்டமாக இருக்கோ அப்படின்னு தான் உறுதியாக நினைக்க தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு காரணமாக இருக்குமா? இதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவானதுக்கு பின்னாடியே ஒரு பெரும் வரலாறுங்கிறது இருக்குது. யூதர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் தான். ஆனால் அதே சமயத்தில் பாலஸ்தீனர்களும் அந்த மண்ணின் மைந்தர்கள். தங்களுடைய சுய லாபத்துக்காக ஒரு இனத்தையே அழிக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதான் பார்க்க வேதனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யூதர்கள் யார், இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவானது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு சீரீஸ் அப்படிங்கிறதே போட்டிருந்தோம். அதை பார்த்திங்கன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜனில் என்ன மாதிரியான பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற முழுமையான புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். அதை பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. சரி, ஓகே. இப்போ காசா ஸ்ட்ரிப் அடிப்படையாக வச்சும் இந்த சூயஸ் கேனலை அடிப்படையாக வச்சும் ஏன் இந்த போர் வந்து இவ்வளோ தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்து இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.